சார் நீங்கள் என் கூட வாங்கல, கொஞ்சம் தனியாக பேசணும். வாங்க சார். கூட்டிட்டு போய் மந்திரம் போடுவான். அதை கேட்டுக்கிட்டு இவன் வந்து உங்களுக்கு தூபம் போடுவான். மொத்த குடும்பமும் கேட்டுக்கிட்டு நல்லா சாமி ஆடுங்க. நாங்க போறப்பா. சொல்லுங்க தம்பி. சார் எனக்கு என்னமோ நீங்கள் அவங்கள வெளில அனுப்புறது சரியான ஆப்ஷனாக தோணல சார். பின்ன அவங்கள தான் குடும்பத்திலேருந்து பிச்சு விட்டாச்சுல. இதுக்கு மேலே பேனை தலையில் வச்சுக்கிட்டு அவதிப்பட சொல்கிறீங்களா? சார் அவங்க இன்டென்ஷனே இதான் சார். எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வெளில போகிறது கூட வெளில போகணுங்கிறதுக்காக இல்லை, பின்னால் வேற ஏதோ ஒரு வேலை நடக்குது சார். எனக்கு என்னமோ ஏதோ செட் பண்ணி வச்சுதான் இதெல்லாம் பண்ணுறாங்களோன்னு தோணுது சார். சார் இந்த மதிவதனி இருக்கால? ஆமாம், உங்கள் பொண்டாட்டி. சார் அந்த உறவுலாம் இப்போ இல்லை சார். என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் பொறுத்துட்டு போயிட்டுருக்கேன். சரி இப்போ அதை விடுங்க சார். அந்த மதிவதனி இவ்வளோ நாள் இந்த ஊர்லேயே இல்லை. இப்போ அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டான். அவள் வந்ததும் இவங்க வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு ஏதோ பிளான் இருக்குன்னு தெரியலையா சார்? இவங்க போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க சார். அவங்க எங்கப்பா சொன்னாங்க? இதுதான் நாங்கள் 3 பேர் போகிறோம்னு சொல்லிட்டு தெரியுது சார். அது நமக்கு பெருசாக பேக் ஃபயர் ஆகிடும் சார். அவங்க தான் உங்கள் கேஸுக்கே முக்கியமான சாட்சி. இப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணுமோ அது அத்தனையும் பண்ணுவாங்க சார். சார் கோர்ட்டுக்கு போய் உங்கள் அம்மா என் பையன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொன்னால் என்ன சார் பண்ணுறது? தம்பி, நீங்கள் தான் எனக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை புறத்தை அழிச்சிட்டீங்கல்ல, பின்ன சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ அனுபவசாலி? நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே சார். ஆதாரத்தை அழிச்சிட்டோங்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடியோங்கிறது ஒரு 11th எவிடன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஏஏகே எல்லாம் வந்துருச்சு. அந்த வீடியோவே பொய்ன்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க சார். ஆனால் பெத்த அம்மா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னால் என்ன ஆகும் சார்? அதே மாதிரி உங்கள் தம்பி வந்து சாட்சி சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார் வெளில போய் உங்கள் தனி வீட்டில் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நிச்சயம் அந்த மதிவதனி வீட்டில் தான் போய் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மதிவதனிக்கும் போஸ்டிங் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வேறு வாங்கியிருக்கா சார். செக்யூரிட்டி வேறு கொடுத்து வச்சுருக்காங்க சார் அவளுக்கு. அந்த தைரியத்தில் தான் சரி இவங்களாம் ஆடுறாங்க சார். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சார். இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறேன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக நான் தான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்க நினச்சா நினச்சிட்டு போட்டோம். நான் நல்லது தான் எடுத்து சொன்னேன்னு நீங்கள் ஒரு வார்த்தையில் போட்டு உடச்சிருங்க. எனக்கு எதிராக நீங்கள் திட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிருங்க சார். இந்த மாதிரி பேசி அவங்கள கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வைங்க சார். அப்போ தான் நமக்கும் நல்லது. தம்பி, வீட்டில் ஒரு நல்லது நடக்கிற போது இவங்களுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகனம் பார்த்த கதையாவில் இருக்கேன் சார். திறப்பு விழா பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க, அதெல்லாம் சூப்பராக நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ அதை விட்டுருங்க சார். நமக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேஸை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இந்த வீட்டில் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம் சார். இவங்க இந்த வீட்டிலேருந்து என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம் சார். அது பிரச்சனையே இல்லை. அந்த ஜனனி மட்டும் இல்லை சார், அந்த சக்தியும் சாதாரணமான ஆள் கிடையாது. பொண்டாட்டியை கொண்டு போய் பத்திரமான இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய ரெடியாக இருப்பான் சார். இப்போ வரைக்கும் அவன் எனக்கு வேலை காட்டிட்டு தான் சார் இருக்கான். அதனால எப்படியாவது அவங்களை இங்கே இருக்க வைங்க சார். அதான் சார் நமக்கு எல்லா விதத்துலையும் நல்லது சார். எனக்காக இதை போய் பேசுங்க சார். தம்பி, ஏன் நல்லதுக்காக நீங்கள் இம்புட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். நம்ம ஜெயிச்சே ஆகணும் சார், அதுதான் முக்கியம். அதை மட்டும் மைண்டில் வச்சு பேசுங்க. சரி வாங்க.